இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருக்கின்ற அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் ஒரு மண் குடிசையிலே இருந்து இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக மாளிகை வரை வந்தவர். ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்காவிலே ஒரு சாதாரண குடும்பத்தில் இருந்து வெள்ளை மாளிகையை எவ்வாறு அலங்கரித்தாரோ அதே வரலாற்றை தான் ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். அரவிந்த என்கிற ஜேவிபியினுடைய நாமத்தோடு இந்த நாட்டிலே ஒரு புரட்சிகர இயக்கத்தில் இருந்த அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் வெறுமனே போக்குவரத்து புகையிரதங்களில் பலகாரம் அம்மா சுட்டு கொடுத்த பலகாரத்தை விட்டு இந்த நாட்டினுடைய ஒரு சாதாரண பிரஜையாக வாழ்ந்து இன்று இந்த நாட்டிலே ஜனாதிபதியாக இருக்கிறார் என்றால் ஒரு ஏழை மகன் இந்த நாட்டிலே பாதிக்கப்பட்ட ஒரு இனம், அடையாளமுள்ள ஒரு தேசிய இனம் எவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை உளப்பூர்வமாக ஜனரஞ்சகமாக சிந்திக்கக்கூடிய ஒரு தலைவராக அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் இருப்பார் என்று நான் கருதுகிறேன். நீங்களும் வியர்வையும் ரத்தமும் சிந்தி 56 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சியை பிடித்திருக்கிறீர்கள். ஆகவே வரலாறு யாரையும் காத்திருக்க வைப்பதில்லை. அதே போல தமிழர்கள் தாங்கள் சிந்திய ரத்தத்திற்கும் தங்களுடைய கண்ணீருக்கும் வரலாறு அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கும். அந்த வாய்ப்பை ஒரு புரட்சிவாதியான பெயர் கொண்ட அரவிந்த என்ற அனுரகுமார திசாநாயக்கா எவ்வாறு கையாள போகிறார் என்பதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். யார் இந்த பிக் பாஸ்? இவர்களை, இந்த கல்வர்களை, இந்த பயங்கரவாதத்தை திட்டமிட்டவர்களை, பயங்கரவாத விடயங்கள் சம்பந்தமாக தங்களுடைய முழு ஆமியுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அதை முஸ்லிம்கள் சஹரானுடைய ஆவித்துக் கொண்டு தங்களுக்கு தேவையான அரசியல் நாடகங்களை செய்வதற்காக இந்த வேலைகளை செய்யும் அந்த பிக் பாஸ் யார்? பிக் பாஸ் என்றால் அவர் ஒளிந்து கொண்டு வேலைகளை செய்வார். ஈஸ்டர் தாக்குதலின் போது அந்த தாக்குதல் நடத்தப்பட்டது தடுக்கவில்லை. அரசாங்கத்துக்கு எதிராக வர வேண்டிய அந்த எதிர்ப்பை முஸ்லிம் மக்கள் மீது இவர்கள் திசை திருப்பினார்கள். உங்களுக்கு தெரியும், இந்த நாட்டிட தாய் கட்சிகள் 2, ஐக்கிய தேசிய கட்சி, பொதுஜன ஐக்கிய முன்னணியோடு தொடர்பற்ற ஏனைய கட்சிகள், இவர்களுடைய ஆட்சி முழுவதும் இனவாதத்தை மையமாக கொண்ட ஒரு ஆட்சி தான் காணப்பட்டது. நாங்கள் ஒரு வளர்ச்சி அடைந்த நாடுகளை நாங்கள் பார்ப்போமானால் ஒரு நாளும் அவர்கள் முஸ்லிம்கள் என்று முன்னேறி இல்லை, தமிழர்கள் என்று முன்னேறி இல்லை, சிங்களவர்கள் என்று முன்னேறி இலங்கையன் என்ற சிந்தனையோடு தான் நாங்கள் முன்னேற முடியும். ஒரு நாள் நாங்கள் வேறுபட்டு நாங்கள் எமது பிரச்சனை தீர்வு தேடுவோமானால் எப்போதும் நாங்கள் இந்த நிலையிலே நாங்கள் இருக்க வேண்டிய நிலை வரும். செம்மணி படுகொலை தொடர்பாக ஒரு கருத்தாளர்கள் சமூக மத்தியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. கடந்த காலங்களில் நாங்கள் இந்த செம்மணியை பற்றி பேசுவோமாக இருந்தால் அந்த காலத்தில் ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள் அந்த படுகொலை சம்பந்தமாகவும் அந்த குழிகளில் இருக்கின்ற அந்த உடலங்களை இனங்காணும் போது அவர்கள் அதை தடுக்குகின்ற ஒரு செயற்பாடுகளே தான் கடந்த காலங்களில் இடம்பெற்றுக் கொண்டிருந்தது. ஆனாலும் இன்று தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் என்ற ரீதியிலே நாங்கள் அந்த சம்பவத்தை தொடர்ச்சியாக முன்னெடுப்பதற்கான அதற்குரிய நிதி விடுவிப்புகளையும் அரசாங்கம் என்ற ரீதியில் நாங்கள் வழங்கியிருக்கின்றோம். அந்த படுகொலை தொடர்பாக தொடர்ச்சியான நீதியான ஒரு விசாரணை இடம்பெறும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொண்டு எனது இந்த உரையினை நிறுத்திக் கொள்கின்றேன்.